Hi friends, welcome to Chennai Food. மாங்காய் சீசன் இருக்கும் பொழுதே மாங்காய் வற்றல் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீசன் இல்லாத நேரங்களில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாங்க. 2 வருஷம் ஆனாலும் கெடாத வகையில் மாங்காய் வற்றல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாங்காய் வற்றல் பண்ணுறதுக்காக நான் 10 மாங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி குண்டு மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க, ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் வற்றல் நல்லாயிருக்கும். இதை நாம் நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது தேவையில்லை நமக்கு. உங்களுக்கு கொட்டையோடு சேர்த்து நறுக்க முடியும்னா அப்படியே சேர்த்து நறுக்கிக்கோங்க. எனக்கு கொட்டை நறுக்க முடியல, ரொம்ப அழுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி நறுக்கிட்டு இந்த அளவுக்கு கனம் இருக்கிற மாதிரி பீசஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் காஞ்சிரும். இந்த கொட்டையை நீங்கள் அப்படியே கூட ஊறுகாயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த கொட்டையில் இருக்கக்கூடிய இந்த சதை பகுதியை எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம். கொட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய சதை எல்லாத்தையுமே நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். சில கொட்டைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் அழுத்தி நறுக்குனிங்கன்னா அப்படியே சேர்ந்து பட்டையாக வந்துடும். நான் கொட்டையும் சேர்த்து தான் போட போகிறேன். அதனால் இதில் இருக்கக்கூடிய சதை பகுதி எல்லாமே நான் எடுக்கலை. இதனால் இப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் மெலிசாக இருக்கிறதுனால இதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இதை இன்னும் பொடிசாக நம்ம கட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி எல்லா மாங்காயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் போட போகிறேன். சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க. மண் பாத்திரம் இல்லைனா பீங்கான் பாத்திரம் இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா மாங்காயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டேன். நான் எடுத்த 10 மாங்காயுமே நறுக்கி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொட்டையோடு தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம கல் உப்பு தான் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கை அளவில் போடணுன்னா இந்த மாதிரி கையில் கொட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். கை அளவில் நான் 2.5 கை அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். கிராமில் சொல்லணும்னா 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் போடலாம். நீங்கள் 100 கிராம் போட்டுட்டு கூட தேவைன்னா அப்புறமா கொஞ்சமாக நம்ம சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கரிச்சிடும். இப்போ இந்த கல் உப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா குலுக்கி விட்டுறணும். பாருங்கள், நல்லா குலுக்கி விட்டுட்டேன். இது மாதிரி குலுக்கி விட்டால் அந்த உப்பு நல்லா மாங்காயில் மிக்ஸ் ஆகிடும். இதை நாம் அப்படியே மூடி போட்டு விட்டுடணும். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாங்காய் உப்போடு சேர்ந்து ஊறணும். மறுநாள் தான் இதை நாம் காய வைக்கணும். காய வைக்கும் பொழுது எப்படி காய வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். மாங்காய் வற்றல் போடுறதுக்காக மாங்காயை கட் பண்ணி உப்பு சேர்த்து நம்ம நேற்றே ஊற விட்டு வச்சுருந்தோம். இப்போ இதை நம்ம வெயிலில் காய வைக்கணுங்க. பாருங்கள், நேற்று கட் பண்ணி போடும்பொழுது ஃபுல்லாக இருந்தது. இப்போ பாருங்கள், குறைஞ்சிருச்சு, நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு முறை நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா காய வச்சுக்கலாம். உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு நல்லா தண்ணியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெலாம் நம்ம எடுத்து இதில் போடக்கூடாது. இந்த மாதிரி மாங்காய் பீஸை மட்டும்தான் எடுத்து காய வைக்கணும். இந்த மாதிரி நல்லா பரவலாக காய வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி காய போட்டுக்கோங்க. மளிகை கடையில் கொடுக்கக்கூடிய அந்த கோணி பையை தான் பயன்படுத்தியிருக்கேன் காய வைக்கிறதுக்காக. உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் நீங்கள் அதில் காய வச்சுக்கலாம். இல்லை பெரிய தட்டு இருந்ததுன்னா அதில் கூட போட்டு காய வச்சுக்கலாம். பாருங்கள், மாங்காய் வற்றல் எல்லாத்தையுமே எடுத்து நான் காய வச்சுட்டேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு காய வைங்க. இந்த மாதிரி திரும்பி இருந்தால் காயாது. அதனால் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி போட்டு தனித்தனியாக பீசஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க. அந்த கொட்டைகளையும் சேர்த்து தான் நான் காய வைக்கிறேன். இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா காயணும். இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். இது சாயந்தரம் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். காயட்டும், நான் எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாங்காய் வற்றல் நான் காலையில் காய வச்சேங்க. இப்போ நல்லா ஈரெல்லாம் வற்றி நல்லா காஞ்சிருக்குது. இதை நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இந்த ஊறுகாய் தண்ணி இருக்குது, இதில் நம்ம அள்ளி போட்டுக்கணும். காய வச்ச எல்லா மாங்காய் வற்றலும் இதில் போட்டுக்கணும். காய வச்ச மாங்காய் வற்றல் எல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த தண்ணியில் போட்டு விட்டுட்டேன். இதை நல்லா இப்படி குலுக்கி விட்டுறணும். தினந்தோறும் காய வச்ச உடனே இந்த மாங்காய் வற்றலை எடுத்து இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி குலுக்கிட்டு இதை மூடி வச்சிடணும். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த வத்தலை நம்ம காய வச்சு எடுக்கணும்.
தண்ணி வற்றினதுக்கப்புறமா இந்த மாங்காய் பீஸ்லலாம் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி காய வச்சு எடுக்கிறதுக்கு 5 நாள் ஆகலாம், இல்லைனா 1 வாரம் கூட ஆகலாம். வெயிலை பொறுத்தது அது. நான் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதாங்க, உப்பு ஊறுகாய்ன்னு சொல்லக்கூடிய மாங்காய் வற்றல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாங்காய் வற்றல் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமே 6 நாட்கள் தான் ஆச்சு. அந்த ஈரம் வத்துற வரைக்கும் நான் 3 நாட்கள் காய வச்சேன். ஈரம் வற்றினதுக்கப்புறம் நான் 2 நாள் காய வச்சேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. சுத்தமாக அதில் ஈரப்பதமே இல்லை, நல்லா மொளன்னு காஞ்சிருக்குது. இந்த மாதிரி காய வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 2 வருஷம் இல்லை 3 வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாதுங்க. இந்த மாங்காய் வற்றலை நம்ம பலவிதமாக பயன்படுத்தலாம். சீசன் இருக்கிற நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீசன் இல்லாத நேரங்களில் இதை நாம் ஊறுகாவும் செஞ்சுக்கலாம், சமையலுக்கும் பயன்படுத்தலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த கொட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் இதையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பு ஆடுற அளவுக்கு காஞ்சிருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம காய வச்சு வைக்கணும், அப்போ தான் கெட்டு போகாது. எனக்கு மொத்தம் 6 நாட்களில் இந்த மாங்காய் வற்றலை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. இதோடைய நிறம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். மாங்காயோடைய உட்பகுதி வந்து வெள்ளையாக இருக்குது, வெளிப்பக்கம் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இந்த வெளிப்பக்கம் வந்து கருப்பு கலரில் மாறும். 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா இது கருப்பு கலரில் மாறிடும். நிறம் மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம், நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சில்வர் பாத்திரத்துலலாம் போட்டு வைக்காதீங்க. பீங்கான் ஜாடி இருந்ததுன்னா பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா மண் ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் பீங்கான் ஜாடியில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். மாங்காய் வற்றலை நான் பீங்கான் ஜாடிக்கு மாற்றி விட்டுட்டேங்க. மொத்தம் நான் 10 மாங்காய் எடுத்திருந்தேன். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் இந்த சட்டியில் தான் கட் பண்ணி போட்டேன். இந்த சட்டி ஃபுல்லாக எனக்கு வந்தது. ஆனால் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக தான் வரும். ஏன்னா அது ரொம்பவே சுருங்கி போயிடுது, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வத்திடுது. அதனால் இந்த அளவுக்கு தான் எனக்கு மாங்காய் வத்தல் கிடச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எனக்கு 10 மாங்காய் போதுமானதாக இருக்குது, அதனால் நான் 10 மாங்காய் போட்டேன். நீங்கள் 20 இல்லை 50 இந்த மாதிரி மாங்காய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா சீசன் இல்லாத நேரங்களில் நம்ம ஊறுகாயாகவும் செஞ்சுக்கிறதுக்கும், இல்லை சமையலில் நம்ம சாம்பார்லலாம் போடணும் ஆசைப்படுவோம், குழம்புலலாம். அந்த மாதிரி சமயங்களில் இதை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து சமைச்சா சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 2-3 வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் வற்றல் கெட்டு போகாது. நீங்களும் இதே மாதிரி சீசன் இருக்கிற நேரத்தில் இந்த மாங்காய் வற்றலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத வகையில் மாங்காய் வற்றல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.